ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க எப்படி ஒரு ஆர்கானிக் முறையில் ஒரு கார்டன் ஒன்று செய்கிறன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வீட்டில் சின்னதாக வீட்டு தோட்டம் செய்கிறவங்க, மாடி தோட்டம் செய்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதோட வீட்டு தோட்டம் செய்யாதவங்களுக்கும் வீட்டு தோட்டம் சம்மந்தமான ஐடியாக்களை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த வீடியோ உதவி செய்யும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னோட வீட்டு தோட்டத்தில் பொதுவாக ஆர்கானிக் முறையிலையும் அதே மாதிரி இன்ஆர்கானிக் முறையிலையும் வீட்டு தோட்டம் செய்வேங்க. நண்பர்களே, நான் அதிகமாக 75% ஆர்கானிக் மெத்தடில் தான் வீட்டை ட்ரை பண்ணுவேங்க. அது உண்மையிலே நமக்கும் நல்லது தான், அதே மாதிரி சூழலுக்கும் நல்லது தான். உண்மையை சொல்லணும்னா ஆர்கானிக் மெத்தடில் பயிர் செய்வது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறதும் அது சம்மந்தமானது தாங்க. நான் விதைகளை பதியம் போட்டு அதில் உற்பத்தியாகிய கன்றுகளை 14x14 சைஸ் உள்ள பேக்கில் நாட்டுறேங்க. ஆனால் நீங்கள் நாட்டும்போது 16x16 பேக்கில் தான் நாட்டுங்க. ஏன்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு பயிருக்கு வளர்ப்பு ஊடகம் 16x16 இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நான் இந்த 14x14 பேக் நேரத்தோடு பார்க்காம வாங்கிட்டேங்க. அது வேஸ்ட் ஆகிரும்னு தான் இந்த 14x14 பேக்கில் நான் நாட்டிருக்கேங்க. அடுத்தது நம்ம கன்றுகள் நாட்டிட்டோம்னா கன்றுகள் வளர்ந்து வருவதற்கு பசலை தேவைங்க. அதற்காக நான் நம்மட கோழிக்கூடுகளில் இருந்து கோழிக்கழிவுகளை எடுத்துக்கிறேன். கோழிக்கழிவுகளில் அதிகமான அமோனியம் இருக்குங்க. அந்த அமோனியாவில் இருந்து பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜன் மூலகங்களை பயிர்கள் கொள்ளக்கூடியதாக அமையுங்க. உங்களுக்கும் இது போல் கோழி எருக்களையும் பாவிக்க முடியும், அதே மாதிரி மாட்டெருக்களை பாவிக்க முடியும். அப்படி ஏதாவது ஒரு கூட்டெருக்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பாவிச்சு கொள்ள முடியும். நம்ம இந்த மாதிரி கூட்டெருக்களை பயன்படுத்துவதன் மூலம் நண்பர்களே எந்தவித கெமிக்கல் பயன்பாடும் இல்லாமல் சுத்தமான நோயற்ற மரக்கறிகளையும் பழங்களையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். கடைகளில் வாங்கக்கூடிய மரக்கறிகள்லாம் விற்பனை நோக்கத்திற்காக செய்யப்பட்டது. அதில் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் அதை உற்பத்தி செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லலாம். அதனால தான் வீட்டு தோட்டம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது. நம்ம சின்னதாக வீட்டு தோட்டம் செய்கிறதால என்ன ஸ்பெஷல்னால், நமக்கு அன்றாடம் தேவைப்படுகின்ற தக்காளி, கறிமிளகாய், கத்தரி போன்றவெல்லாம் நம்ம வீட்டிலேயே நம்ம நாட்டுறது மூலம் நமக்கு ஒரு சுத்தமான ஒரு ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகளை நமக்கு வீட்டு தோட்டத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் உங்களையும் வீட்டு தோட்டம் செய்யுங்க, மாடி தோட்டம் வச்சிருக்கிறது நல்லம்னு உங்களை ஒரு ஐடியாவை தருது. கிருமி நாசினிகள் பயன்படுத்தப்படுறதில் கொஞ்சம் சரி பக்க விளைவு நமக்கு ஏற்படும். இதனால தான் அதிகமான சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு வருடமும் கொஞ்சம் நஞ்சு சேர்ந்து அது காலப்போக்கில் நமக்கு கிட்னி பாதிப்பு ஏற்படுது. இது காலப்போக்கில் சிறுநீரகம் செயலிழப்புக்கு ஒரு வழிவகுக்குது. அதனால் எல்லாருமே உங்களோட வீட்டில் முயற்சி செய்யுங்க. சின்னதாக ஒரு வீட்டு தோட்டம் 10 அடி ஒரு இடத்த அதுக்குன்னு ஒதுக்கி சின்னதாக இப்படி பேக்கில் செஞ்சாலுமே போதும். நிலந்தான் வேணும்னு இல்லை, சின்ன பேக்கில் வச்சு நம்ம பயிரிட்டாலே போதும். அதுக்கு சூரிய ஒளியும் தண்ணியும் டைமுக்கு பசலையும் வழங்கினாலே போதும். நமக்கு தேவையான பயிர்களை உற்பத்தி செய்யலாம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதால உங்களுக்கும் சில வேளை பயிர்கள் உற்பத்தி செஞ்சு வீட்டு தோட்டம் செய்வதற்கு ஒரு ஆசை ஏற்படலாம். அந்த ஆசை உங்களை வீட்டு தோட்டம் செய்ய வைக்கலாம். இது சுத்தமான நோயற்ற மரக்கறிகளை தான் பெற்றுக்கொள்ளணும்னு மட்டும் இல்லை, நம்மளோட வீட்டில் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாத ஃபீல் ஒன்று உருவாகும். வீட்டு தோட்டத்தை நம்ம ஒரு பொழுதுபோக்காக கூட செஞ்சு வரலாம். அதற்காக வேண்டி தான் நாங்கள் வீட்டு தோட்டம் சம்மந்தமான சேனல் ஆரம்பித்து வீட்டு தோட்டம் ரிலேட்டடான வீடியோஸை போட்டுட்டு வரோம். இடைக்கிட நம்ம சில பொதுவான விடயங்களையும் கதைக்கிறதா நம்ம சேனலில் இருந்தாலும் நம்ம சேனல் மெயினாக வீட்டு தோட்டம் சேனல் தான். இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக பாருங்கள், நம்மளோட ஆர்கானிக் முறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பயிர்களின் விளைச்சல் எப்படி இருக்குன்னு விளங்கும். அடுத்தது நம்மட பயிர்களுக்கான நீர் வளங்கள் அவசியம். அதற்காக நான் எளிய முறையில் சொட்டு முறை நீர்ப்பாசனம் ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது செலவு குறைந்த முறையில் உற்பத்தி செஞ்சுருக்கேன். செலவு குறைவு ஆகையால் நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். இதே நேரம் இது போல் இன்னும் ஒரு மெத்தடும் இருக்குங்க, அது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த மெத்தடை இன்னும் ஒரு வீடியோவில் எப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போது தான் புதிய ஆள்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும்.
சொட்டு முறை நீர்ப்பாசனம்னு சொல்லுற நேரம் நீங்கள் பெருசாக இருக்கும்போது பயப்பட வேணாம். பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. சாதாரண பொலித்தீன் கப், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ கப்பை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி குச்சிகளை இட்டு ஓட்டையாக்கி தண்ணீர் கசிகிற மாதிரி செஞ்சாலே போதும். நான் செஞ்ச நேரம் கப்போட ஓட்டை எல்லாமே கொஞ்சம் பெரியதாகிட்டுங்க. அதோட தண்ணீர் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இறங்க ஆரம்பிச்சிட்டுங்க. ஆனால் இன்னும் ஒரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன் தானே, அந்த மெத்தடில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராதுங்க. அந்த மெத்தட் எப்படின்னு நான் கட்டாயம் இன்னும் ஒரு வீடியோவை போடுவேன். கட்டாயம் அதை பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே, நான் ஊற்றுகின்ற தண்ணீர் எல்லாமே ஃபாஸ்ட்டாக கீழே போயிடுதுங்க. ஆனால் சொட்டு முறை நீர்ப்பாசனம் நம்ம எப்போவுமே செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக துளி துளியாக ஒரு நிமிஷத்துக்கு 10லேருந்து 15 துளிகள் விழக்கூடிய மாதிரி தான் ஏற்பாடு செய்யணும். ஆனால் நான் இந்த வீடியோவில் செய்தது ஃபெயிலியர் தான். அந்த பொலித்தீன் கப்பில் ஊற்றாமல் பேசாமல் க்ரோ பேக்லேயே டிரெக்டாக ஊற்றிடலாம்னு என் மனசில் தோணுச்சிங்க. ஓகே, பரவாயில்ல, ஏதோ செஞ்சிட்டோம், இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக்கை விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அதை பெருசாக நான் கண்டுக்காமல் விட்டுட்டேங்க. ஆனால் நீங்கள் இந்த மிஸ்டேக்கை செஞ்சிடாதீங்க. நீங்கள் பொலித்தீன் கப் மூலம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் சற்று பொலித்தீன் கப்பை குச்சிகளில் ஃபிட் பண்ணாமல் லைட்டாக குழியை தோண்டி உள்ளுக்கு புதைச்சிட்டு க்ரோ பேக்கில் அதில் சின்னதாக ஒரு துளைகளை இட்டாலே ஊசி போகிற அளவுக்கு ஒரு சின்ன துளைகளை இட்டாலே போதும். அது வந்துட்டு லைட்டாக கசிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். இது வெயில் காலங்களில் பயிர்களுக்கு எனி டைம் அந்த நீர் ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் சொட்டு முறை நீர்ப்பாசனம் செய்கிறது அவசியம். மழைக்காலம் என்றால் இது அவசியமில்லை. நண்பர்களே, உங்கள்கிட்ட நான் இன்னும் ஒரு ஆளை காட்டணும். நம்ம எப்போ நம்மளோட தோட்டத்தில் வேலை செய்யும் போதெல்லாம் ஒரு ஆள் நம்மளோடய வந்துட்டு பார்த்துட்டு இருக்காருங்க. அவருக்கு தோட்டம் செய்கிறதுக்கு ஆசை இல்லையோன்னு தெரியலை. அவர் தான் இவர். இப்போ என்ன செய்கிறாருன்னு தெரியலை. அந்த புல்லை பிடிச்சி சாப்பிட்டு இழுக்காரு. அவருக்கு அது சுவையாக இருக்கா இல்லை அதோட விளையாடிட்டு இருக்காரான்னு விளங்குதில்லை. இவர் எப்போவுமே நம்மளோட தோட்டத்தில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்காருங்க. நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற பயிர்கள் எல்லாமே ஓரளவு பெரியதாக வளர்ந்ததும் பூச்சி தாக்கத்திற்கு ஒரு பக்கமும் புழுத்தாக்கத்திற்கு ஒரு பக்கமும் உள்ளாகிட்டுங்க. இலையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நல்ல வளர்ச்சியோடு நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு இலைகளெல்லாம் சுருள தொடங்கிச்சு. இனிமேல் எல்லாமே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், முடிச்சுட்டிங்க போங்கன்னு இருந்தேங்க. அப்போது தான் சாம்பலும் வேப்பனையும் வந்து சொன்னாங்க, எங்க பாயின்னு.
அடுத்தாண்டு காலையில் நான் என்ன செஞ்சேன்னா உடனே வேப்பெண்ணெயை ஃபுல்லாக ஒரு ஸ்ப்ரே போத்தலில் கலக்கிட்டு ஸ்ப்ரே போத்தலை எடுத்து ஒவ்வொரு பயிர்களுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாம்பலை தூவி விட்டேங்க. ஒரு கிழமைக்கு பின்னால் எல்லா பயிருமே ரீகவர் ஆகிட்டுங்க. உண்மையிலே நான் இவ்வளோ சக்ஸஸாக அது ரீகவர் ஆகும்னு நினைக்கல. ஆனால் சட்டப்படியாக வேறு லெவல்னு தான் சொல்லலாம்ங்க. எல்லாமே செம்மையாக பழைய மாதிரி வர ஆரம்பிச்சிட்டுங்க. முன்னோர்கள் பயன்படுத்திய முறை இன்னும் அப்படியோ அதே ரிசல்ட்டை தருதுன்னு சொல்கிற நேரம் அது உண்மையிலே ஒரு சந்தோஷத்தை மனசில் ஏற்படுத்துச்சுங்க. அதோட ரிசல்ட்டை தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு யாராச்சும் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் யாராச்சும் ஒருவருக்கு சரி இந்த வீடியோனா உதவி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது வீட்டு தோட்டம் சம்மந்தமான சந்தேகங்கள் வரும்னு சொன்னால் கீழே கட்டாயம் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஹேவ் அ ஹாப்பி கார்டனிங்.